கருத்தடை பொதுவாக பிறப்பு கட்டுப்பாடு என அறியப்படுகிறது. இது 3 முதன்மை உயிரியல் வழிமுறைகள் மூலம் கர்ப்பத்தை தடுக்கும் நடைமுறையாகும். இது கருப்பைகள் முட்டைகளை வெளியிடுவதை தடுப்பது, விந்தணுக்கள் முட்டையை கருத்தரிப்பதை தடுப்பது அல்லது கருத்தரித்த முட்டை கருப்பையின் புறணியுடன் இணைவதை தடுப்பது ஆகியவற்றை உள்ளடக்கிறது. இந்த செயல்முறைகளை புரிந்து கொள்வது இனப்பெருக்க ஆரோக்கியத்திற்கான முதல் படியாகும். இந்த 3 வழிமுறைகளும் அறிவியல் ரீதியாக அண்டவிடுப்பை தடுத்தல், கருத்தரித்தல் மற்றும் பொருத்துதல் என அறியப்படுகின்றன. இந்த குறிப்பிட்ட நிலைகளில் தலையிடுவதன் மூலம் பல்வேறு முறைகள் குடும்ப கட்டுப்பாட்டை திறம்பட நிர்வகிக்க முடியும். விந்தணுக்களின் உடல் பாதையை தடுப்பதாக இருந்தாலும் அல்லது ஹார்மோன் சுழற்சியை மாற்றுவதாக இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் இனப்பெருக்க செயல்முறையின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை குறிவைக்கிறது. கருத்தடை முறைகள் பொதுவாக தற்காலிகமானவை அல்லது நிரந்தரமானவை என வகைப்படுத்தப்படுகின்றன. பிறப்பு கட்டுப்பாட்டு மாத்திரைகள் அல்லது கருப்பையக சாதனங்கள் போன்ற தற்காலிக விருப்பங்கள் முறை நிறுத்தப்பட்டவுடன் எதிர்கால கருவுறுதலை அனுமதிக்கின்றன. இதற்கு மாறாக வாசெக்டோமி அல்லது குழாய் கருத்தடை போன்ற நிரந்தர தீர்வுகள் குழந்தைகள் வேண்டாம் என்று முடிவு செய்தவர்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன. வழக்கமான கருத்தடையை அவசரகால விருப்பங்கள் மற்றும் கருக்கலைப்பிலிருந்து வேறுபடுத்துவது அவசியம். அவசரகால கருத்தடை என்பது பாதுகாப்பற்ற உடலுறவுக்கு பிறகு தேவையற்ற கர்ப்பம் ஏற்படுவதை தடுக்க பயன்படுகிறது. இது ஏற்கனவே நிறுவப்பட்ட கர்ப்பத்தை குறுக்கிட பயன்படுத்தும் ஒரு மருத்துவ செயல்முறையான கருக்கலைப்பிலிருந்து வேறுபட்டது. எந்தவொரு கருத்தடை முறையின் செயல்திறனும் 2 தனித்துவமான வழிகளில் அளவிடப்படுகிறது. எந்தவொரு கருத்தடை முறையின் செயல்திறனும் 2 தனித்துவமான வழிகளில் அளவிடப்படுகிறது. சரியான பயன்பாடு மற்றும் வழக்கமான பயன்பாடு. சரியான பயன்பாடு என்பது ஒவ்வொரு முறையும் அறிவுறுத்தல்களின்படி சரியாக பின்பற்றப்படும் போது அதன் செயல்திறனை குறிக்கிறது. வழக்கமான பயன்பாடு என்பது நிஜ உலக சூழ்நிலைகளில் பெரும்பாலான மக்களுக்கு முறை எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பிரதிபலிக்கிறது. உதாரணமாக, வாய்வழி கருத்தடை மாத்திரைகள் சரியான பயன்பாட்டின் கீழ் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இருப்பினும் டோஸ்கள் தவறவிடப்படலாம் அல்லது சீரற்ற நேரங்களில் கெடுக்கப்படலாம் என்பதால் நிஜ உலகில் அவற்றின் நம்பகத்தன்மை பெரும்பாலும் குறைகிறது. இந்த இடைவெளி ஒரு முறையின் வெற்றி பயனர் ஒரு வழக்கத்தை பின்பற்றும் திறனை எவ்வளவு சார்ந்துள்ளது என்பதை எடுத்துக்காட்டுகிறது. இதற்கு மாறாக கருப்பையக சாதனங்கள் அல்லது ஐயோடிகள் போன்ற நீண்டகால மீளக்கூடிய முறைகள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான சரியான மற்றும் வழக்கமான பயன்பாட்டு விகிதங்களை கொண்டுள்ளன. இந்த சாதனங்கள் ஒரு சுகாதார நிபுணரால் செருகப்பட்டவுடன் தினசரி செயல்பாடு அல்லது பராமரிப்பு தேவையில்லை என்பதால் அவை பயனர் பிறையின் அபாயத்தை நீக்குகின்றன. அவற்றை மிகவும் நம்பகமானவையாக ஆக்குகின்றன. சுவாரஸ்யமாக, வழக்கமான மற்றும் சரியான பயன்பாட்டிற்கு இடையிலான இடைவெளி காலப்போக்கில் குறைகிறது. பயனர்கள் தாங்கள் தேர்ந்தெடுத்த முறையுடன் மிகவும் பழக்கப்பட்டு அதை தங்கள் அன்றாட பழக்க வழக்கங்களில் ஒருங்கிணைக்கும்போது அவர்கள் அறிவுறுத்தல்களை மிகவும் நெருக்கமாக பின்பற்ற முனைகிறார்கள். இந்த அதிகரித்த நிலைத்தன்மை அதிக நம்பகத்தன்மைக்கும் பிறப்பு கட்டுப்பாட்டுடன் சிறந்த ஒட்டுமொத்த அனுபவத்திற்கும் வழிவகுக்கிறது. சில வெளிப்புற காரணிகள் இயற்கையான கருவுறுதல் உட்பட கருத்தடை எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பாதிக்கலாம். சாதாரண கருவுறுதல் கொண்ட தம்பதியினருக்கு எந்த பிறப்பு கட்டுப்பாடும் பயன்படுத்தப்படாவிட்டால் 1 வருடத்தில் கர்ப்பம் தரிப்பதற்கான வாய்ப்பு சுமார் 85% ஆகும். மேலும் தனிநபர்களின் வயது அதிகரிக்கும்போது இயற்கையாகவே கருவுறுதல் குறைகிறது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். கூடுதலாக, சில மருந்துகள் ஹார்மோன் கருத்தடை மருந்துகளின் செயல்திறனில் தலையிடலாம். உதாரணமாக, ரிஃபாம்பின் என்ற ஆன்டிபயோட்டிக் பல ஹார்மோன் முறைகளின் செயல்திறனை குறைப்பதாக அறியப்படுகிறது. இருப்பினும் இது லெவோனோர்கெஸ்ட்ரல் வெளியீடும் பாதிக்காது. புதிய மருந்துகளை தொடங்கும்போது சாத்தியமான மருந்து இடைவினைகள் குறித்து எப்போதும் ஒரு சுகாதார வழங்குனரை அணுகவும். ஒரு முறையை தேர்ந்தெடுக்கும்போது தனிநபர்கள் தங்கள் தனிப்பட்ட விருப்பத் தேர்வுகள், மருத்துவ வரலாறு மற்றும் அவர்களுக்கு தேவையான நம்பகத்தன்மை அளவை கருத்தில் கொள்ள வேண்டும். அனைவருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு தீர்வு இல்லை. மேலும் ஒருவருக்கு வேலை செய்வது மற்றவருக்கு பொருத்தமானதாக இருக்காது. ஒரு மருத்துவ நிபுணருடன் ஒரு முழுமையான கலந்துரையாடல் சிறந்த வாழ்க்கை முறை சீரமைப்பை தீர்மானிக்க உதவுகிறது. சில முறைகள் கர்ப்பத்தை தடுப்பதில் மிகவும் பயனுள்ளதாக இருந்தாலும் ஆணுறைகள் ஒரு தனித்துவமான மற்றும் முக்கியமான நன்மையை வழங்குகின்றன. குறிப்பாக லேடெக்ஸ் மற்றும் செயற்கை வகைகள் HIV உட்பட பொதுவான பாலியல் ரீதியாக பரவும் நோய்களுக்கு எதிராக பாதுகாப்பை வழங்குகின்றன. இந்த இரட்டை நன்மை ஹார்மோன் முறைகளால் வழங்க முடியாத ஒரு தடையை வழங்குவதன் மூலம் அவற்றை பொது சுகாதாரத்தில் ஒரு முக்கிய கருவியாக ஆக்குகிறது.
தொற்றுகளுக்கு எதிராக அவை வழங்கும் பாதுகாப்பு காரணமாக சுகாதார நிபுணர்கள் பாதுகாப்பான உடலுறவு நடைமுறைகளின் ஒரு பகுதியாக ஆணுறைகளை பயன்படுத்த பரிந்துரைக்கின்றனர். மாத்திரை அல்லது ஐயுடி போன்ற மற்றொரு பிறப்பு கட்டுப்பாட்டு முறை ஏற்கனவே நடைமுறையில் இருந்தாலும் இந்த பரிந்துரை பொருந்தும். இந்த இரட்டை பாதுகாப்பு அணுகுமுறை மிக உயர்ந்த அளவிலான பாதுகாப்பை உறுதி செய்கிறது. இறுதியில் கருத்தடை நோக்கம் தனிநபர்கள் தங்கள் இனப்பெருக்க ஆரோக்கியம் குறித்து தகவலறிந்த முடிவுகளை எடுக்க அதிகாரம் அளிப்பதாகும். வழிமுறைகள், செயல்திறன் விகிதங்கள் மற்றும் STI பாதுகாப்பு போன்ற கூடுதல் நன்மைகளை புரிந்து கொள்வதன் மூலம் உங்கள் தேவைகளுக்கு மிகவும் பொருத்தமான முறையை நீங்கள் தேர்வு செய்யலாம். தகவலறிந்த தேர்வுகள் சிறந்த சுகாதார விளைவுகளுக்கும் அதிக மன அமைதிக்கும் வழிவகுக்கும்.